இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இந்த ஆண்டு உட்கார பெரிய வளர்ச்சி இந்த பராபவ ஆண்டுல நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த ஆண்டுல நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும். ஆண்டுடைய பிற்பகுதி மிகச்சிறந்த யோகம். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், இழந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இந்த பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவாக இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. நேர்மையும் உழைப்பும் உழைப்பினால் முன்னேறக்கூடிய தன்மையும் உடைய விருச்சிக ராசி என்பர்களே, பராபவ தமிழ் புத்தாண்டு உங்கள் உழைப்புக்கு மகுடம் சூட்டப் போகுது. பராபவ ஆண்டுல பல நன்மைகள் நடக்கப் போகுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்தா 8ஆம் இடத்துல குரு பகவான். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கடந்த ஓராண்டாக நீங்கள் பட்ட அல்லல்கள் அதிகம். இப்போ இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, ஆண்டு பிறக்கிற போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராகு பகவான், பஞ்சமஸ்தானம் 5வது ஸ்தானத்தில் செவ்வாய் சனி புதன் பகவான், 6வது ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 7வது ஸ்தானம் தான் இந்த ஆண்டுடைய லக்னம், 8வது ஸ்தானத்தில் குரு பகவான், 10வது ஸ்தானத்தில் கேது பகவான். இதில் மிக முக்கியமான பயிற்சி ஒன்று உங்களுக்கு நன்மை தரப்போகிற ஒரு நிகழ்வு இந்த ஆண்டு நடக்கப் போகுது. அதற்கு பெயர் குரு பகவான். இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த ஆண்டு உட்கார போகிறார். பெரிய வளர்ச்சி இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். சார் சாமி இருக்கா, நான் எப்படி சார் அது என் வாழ்க்கையில் நான் எப்படி உணர்வது, எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பிறக்குது. விவேகானந்தர் ஒரு வார்த்தையை சொல்வார், கடவுள் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கோயில்கள் எதற்கு, கோயிலில் போய் கும்பிடுங்கன்னு ஏன் சொல்றீங்க, காட் இஸ் எவ்ரிவேர்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிற போது விவேகானந்தர் அதுக்கு பதில் சொன்னார், காற்று எங்கும் இருக்கிறது, ஆனால் அதை நாம் உணர்வதற்கு ஒரு மின் விசிறி தேவைப்படுகிறது அப்படின்னா. அந்த மின்விசிறி இயக்குகிற போதுதான் அந்த காற்றை நாம் உணர முடிகிறது, அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி கடவுள் எங்கும் இருக்கிறார், ஆனால் திருக்கோயில்கள் என்று இருக்கிற போதுதான் அந்த கடவுளை நாம் உணர முடிகிறது. அப்படி இந்த ஆண்டு இந்த குரு பகவான் ஆண்டுடைய ராஜா தெய்வீக கிரகம் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திலே இந்த இயற்கை சுவர் அமர்கிற போதுதான் இந்த ஆண்டுடைய பெருமைகளை நீங்கள் உணரப்போகிறீர்கள், உணர முடிய போகிறது. ஃபினான்ஷியலா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய தடை இருந்துச்சு. கொடுத்த பணம் திரும்ப வரல, சீட்டு கம்பெனியில் போட்ட பணம் கிடைக்கல, வாங்கின நகையை இரவல் வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொடுக்கல, இப்படி நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்துச்சு. நல்ல நண்பர்கள் ஏமாற்றினார்கள், நம்பிக்கை துரோகம் நடந்தது, இதெல்லாம் உண்மை. ஆனால் பராபவ ஆண்டு நல்ல செய்தியை எடுத்துக்கிட்டு வருது. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்ப்பதனால் உங்கள் புகழ் கூடுது, கௌரவம் கூடுது, அந்தஸ்து கூடுது.
இந்த ஆண்டுல நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும். ஆண்டுடைய பிற்பகுதி மிகச்சிறந்த யோகம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உங்களை பார்ப்பதனால் உங்களுடைய நேர்மைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நேர்மையா உழைச்சு நல்ல பேர் வாங்காத போது மனசு எவ்வளவு கஷ்டப்படும். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஆபீஸை முன்னேற்றி எல்லாம் செய்து வருகிற போது வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இத்தனை ஆண்டு உழைச்ச உழைப்பு, எந்த நிறுவனத்துக்காக உழைச்சோமோ அந்த உழைப்பு அந்த நிறுவனம் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கவலையில் இருக்கீங்க. எனக்கு திடீர்னு வருமானம் விட்டு போயிருச்சு, என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றுவேன்னு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பலர் விருச்சிக ராசிக்காரங்க வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் வருவதனால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், இழந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும், நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும். சார் வெளிநாட்டில் வாழறேன் சார், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குங்கிற பலருக்கு 9ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வந்து உங்கள் வேலை பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பெற்ற பிள்ளைகள் என் பேச்சை கேட்கலங்க, இஷ்டத்துக்கு நடத்துக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜூன் மாதம் உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவீர்கள். உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க. குரு பகவானுக்கு உடைய அனுக்கிரகம், குரு பலன் உங்களுக்கு வருவதனால் திருமண விஷயம் கைகூடி வரும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பதனால் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க உடல் நலத்தை பார்த்துக்கணும். பலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை, வலது கண்ணில் பிரச்சனை, இது வந்து பலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழில் விஷயங்களிலே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நல்ல யோகங்கள் கூடி வரும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஆண்டுல உங்கள் வஞ்சமில்லா மனதிற்கு நல்லெண்ணெயெல்லாம் தருவாள் அந்த அபிராமி. ஆகவே திருக்கடையூர் சென்று அபிராமி அன்னையை வழிபாடு செய்யுங்கள், அமிர்த கடேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக உன்னதமாக அற்புதமாக பராபவ ஆண்டுல அமையும். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டு தான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் வந்து மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவாண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாசங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன. இவள் நிறைய இருக்கு இந்த பராபவாண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.